எல்லாத்துக்கும் வணக்கம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அனுக்கா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. வாங்க அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே வந்து ஆல்ரெடி பாதி முடிஞ்சு போச்சு. சரி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஹாய் சொல்லுங்க. சரி ஓகே. பாத்தீங்கன்னா நான் கல்றேன் சிஸ்டர். கழட்டு போது மாதிரி ஆஃப் பண்ணிக்கணும். ஆன் பண்ணி கை கட் ஆயிடும். சிஸ்டர் நல்லா தெரிஞ்சு கொடுங்க. இல்ல ஒரு ஆள் வீடியோ ஆன் பண்ணல. அரை நேரமா செல்ல கையில பிடிச்சிட்டு இருக்கு. இது காமெடியா இல்ல வேற எதுவும் தெரியல எனக்கு. அது மசாலா வேஸ்ட் ஆயிடும். தனியா ரொம்ப நேரமா கை தூக்கி எடுத்தேன் சிஸ்டர். வீடியோ ஆன் பண்ணாம இருக்கேன். உங்க செல்ல நீங்க சம்பளம் கரெக்டா கொடுத்தீங்கன்னா ஒழுங்கா வீடியோ எடுத்திருப்பேன். என் சேனலுக்கு 300 ரூபாய் வரல. கை பிடிக்காம சொல்லுங்க பார்க்கலாம். இது வந்து ஒரு டிஃபரெண்டான மீன் குழம்பு. ரெகுலரா வைக்கிற மீன் குழம்பு கிடையாது. இந்த மீன் வந்து நம்ம குழம்பு வச்சுட்டு எடுத்து சாப்பிடுற மீன் சும்மா துள்ளும். அந்த அளவுக்கு இருக்கும். என்னென்ன கதை சொல்றாங்க என்னென்ன கதை சொல்றாங்க. அதாவது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா காமெடிக்கா எடுக்கிறது தான். இதை பார்த்து நீங்க குக்கிங் பண்ணி வீட்டுல பிரச்சனை பண்ணிடுறாங்க. சரியா? எல்லா குடும்பத்துக்கும் நம்ம கேரளி கிடையாது. இந்த சமையலை யாரும் முயற்சி பண்ணாதீர்கள். பண்ணுங்க நல்லா இருந்த கடைசியில் பினிஷிங்க சொல்றோம். அப்ப நல்லா இருக்கும் பாருங்க. மோசமா பண்ணுக்காக தான் பேசுறோம். எதை நம்பாதீங்க. ஓகே சிஸ்டர், மீன் குழம்பு ரெடி. வாங்க. இல்ல இருங்க என்ன அது இன்னும் டைம் இருக்கு. என்ன பண்றீங்க? அதுக்காட்டி ஒரு ஆள் மீன் குழம்பு ரெடி சொல்லிடுச்சு. மீன் குழம்பு இப்பதாம்மா மசாலாவை கலந்துருக்காங்க. இது புளி கரைசல். கிட்டே போய் காமிக்கிறேன். இந்த குழம்பு என்ன நிலைமையா இருக்குன்னு பாப்போம். சிஸ்டம் நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் நிறைய அளவு ஃபில்டர் பண்ணிக்கிறேன். அதோட சக்கையை எடுத்துறோம். அப்படியே வாஷ் பண்ணிக்கிறோம். சரி பரோட்டா மாஸ்டர். இந்த கண்டிஷன்ல மட்டும் சட்டி தெரிய மாட்டேங்குமா? உப்பு மட்டும் லைட்டா பாத்துக்கலாம். இவங்களுக்கு வேற வீடியோ எடு 2 செல்லி என்ன எடுக்க சொல்லி கொடுமைப்படுத்துறாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வரட்டும். அங்கேயே வந்து நின்னுக்கலாம். ஒரு பொசிஷன்ல நின்னுக்கிறாங்க. ஓகே வாங்க நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். ரெஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட். ஆமா அப்படியே வேலை செஞ்சு தள்ளிட்டீங்க. இதுல வேற ரெஸ்ட். ஃபாலோ மீ. ஃபாலோ. நான் வந்தாங்க இருக்கணும். கையில வச்சு நின்னுட்டறனே. அண்ணா காம போய்க்குது. அண்ணா எனக்கு கொஞ்சம் அப்படியே ஊத்துங்க. நான் டேஸ்ட் பண்ணேன். நான் நிறைய மூணு ஊத்துமா கையில. என்ன சிஸ்டர்? இது கொஞ்சம் தூக்கலா இந்த மாதிரி இருக்கு. மீன் கூட அப்சர்வ் பண்ணிக்கலாம். மொளகா தூள் தான தூக்கலா இருக்கு. இல்ல கரெக்டா இருக்கு. மீன் குழம்புக்கு இது ஓகே தான், சூப்பர் தான். ஆனா அந்த ரியாக்ஷனை நீங்க காட்டிடுங்க. மேலோட்ட ஊத்துங்க. இது கொஞ்சம் காமெடியா கொண்டு போகும். அதே குழம்பு நல்லா இல்லைங்கிறதுக்கா அது எத்தனை டேக்கு போறீங்க? ஸ்டைலா சாப்பிடுறதா? அதாவது குழம்பு வந்து நான் டேஸ்ட் பார்த்துட்டேன். ஆல்ரெடி நல்லா இருக்குது. அதை அவங்க காமெடியா கொண்டு போறேன்னு சொல்லிட்டு இன்னொரு ஏதாவது குழம்பு அள்ளி 2 கரண்டி ஊத்தாச்சு கையில. சுட்டிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க மீன் போட்டுடலாம். மீன் வந்து சுத்தமா வாஷ் பண்ணி வச்சாச்சு. மீன் தான் இன்னைக்கு பாவம் என்ன ஜென்மத்துல பிறந்துச்சுன்னு தெரியல. படாத பாடுபடுது. ஒரு நல்லவங்க கையில மாட்டி சாப்பிட கூடாது. நீ ஏன் என்ன எங்க அண்ணாவை பார்த்தா நல்லவங்க மாதிரி இல்லையா? என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க நீங்க? சரியில்லை இதெல்லாம். வீட்டுக்கு போகணும், தனியா தான் போகணும். பாத்துக்கிடுங்க கிரௌடா இருக்குன்னு பேசு. தனியா தான் உங்க அண்ணன் வரணும் பாத்துக்குங்க. அண்ணா ஏதாவது ஒண்ணா கால் பண்ணினா உடனே ஓடி வந்துருவேன். நம்மலாம் பயந்தோம்னா இப்படி வந்து வாழ முடியும். அந்த கேமராவை மட்டும் ஒழுங்கா போடுங்க. இப்படி தூக்கி போடுங்க. ஓகே சிஸ்டர் வந்து பாத்திரம் சின்ன பாத்திரமா கொடுத்துட்டாங்க. அதனால வந்து குடும்பம் தண்ணி ஊத்திக்கலாம். என்ன இப்படிதான் ரசம் ஆகிருக்கீங்க தண்ணி ஊத்துறதுக்கு. குழம்பு கொதிக்குமா? கூட கொஞ்சம் தண்ணி ஊத்தி விட்டுருவேன். இட்லி பானையில தான் வச்சிட வேண்டியதானே? போதும்ல தண்ணி. போதும். ஆளு கொஞ்சமா தான். என்ன பண்ணுறீங்க தெரியுமா? குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்துல அப்படியே அழகா மெதுவா ஒரு 2 நிமிஷம் கழிச்சு சிம்ல வச்சிடலாம். வெந்துட்டே இருக்கும். அதே நம்ம மீன் பொரிப்போம். சரியா? ஒரு தோசை போடுறோம். இப்போ நம்ம வந்து மீன் பொரிக்க போறோம். அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன். அக்கா ஸ்டாப் பண்ணிக்கிறது கொஞ்சம். அப்பதான் நீட்டா இருக்கும். 2 கையில செல்ல கொடுத்துட்டு போயிட்டீங்க. எந்த கையில அமுத்தி ஸ்டாப் பண்றது? நான் வேணா கட் பண்ணிக்கிறேன். பெரிய ராக்கெட் ஓட்டுறாரு. ஜெட் 240 கிலோமீட்டர்ல ஆஃப் பண்ண முடியாது. ஸ்கேன் பண்ணி ஆஃப் பண்ணுமா? அந்த இடத்த கிளியர் பண்ணிக்கலாம். பொடி ரெடி பண்ணுங்க.
மேட்டுக்கறி போகாது. கோழிக்கறி கொழம்பு கோழிக்கறி இல்லம்மா, அது மீன் குழம்பு. மீன் கறி கொழம்பு கொதிக்குது.